Hey hello guys, welcome back to our channel Issue Designs. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஹை நெக் ரைஸ்டு காலர் குர்த்தி தான் பார்க்க போறோம். இதுல ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கீ ஹோல் கொடுத்திருக்காங்க, பேக்ல க்ளோஸ்டா இருக்கும். சோ இந்த பேட்டர்னை எப்படி ப்ரொஃபஷனல் வேல டிராஃப்டிங் பண்ணி கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். சோ வீடியோ கண்டினியூ பண்ணலாமா? இந்த ஹை நெக் ரைஸ்டு காலர் குர்த்தியோட மெஷர்மென்ட் என்னன்னு பார்த்தறலாம். ஃபுல் ஷோல்டர், குர்த்தியோட லெந்த், வேஸ்ட் லெந்த், சீட் லெந்த், just round, waist round, seat round, sleeve length, sleeve round, front neck length, back neck length. அவ்வளோதான் இந்த குர்த்திக்கு தேவையான மெஷர்மெண்ட். இந்த ஹை நெக் காலர் குர்த்தி ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக நான் வந்து 2.5 மீட்டரில் ஃபேப்ரிக் எடுத்து வச்சிருக்கேன். இனி வாங்க இது எப்படி டிராஃப்டிங் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் ஃபேப்ரிக்கை நான் ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு வித் வைஸ் ஃபோல்டு பண்ணிட்டேன், அடுத்து லென்த் வைஸ் அப்படியே மடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 2 பீஸ் அப்படியே வருமா, சைடில் 4 ஓப்பன் இருக்கும், கீழே க்ளோசிங் இருக்கும், சைடில் வந்து 2 க்ளோசிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணி இந்த வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிடலாம். நம்ம ஏன் இந்த ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இந்த மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. இனி இந்த மார்க்கிங்கில் இருந்து 2 இன்ச் லைன் ட்ரா பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா பேக் நெக்கா, ஓகேவா? ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஒட்டுக்காக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதனால இந்த 2 இன்ச் பேக் நெக்காக நம்ம மார்க் பண்ணுறது எல்லாமே இந்த லைனில் இருந்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் லென்த் எடுத்துக்கலாம். என்னோடய ஷோல்டர் பார்த்திங்கன்னா 14 இன்ச். அந்த 14 இன்ச்சை 2ஆல் டிவைட் பண்ணோன்னா 7 இன்ச் கிடைக்கும். இந்த 7 இன்ச்சை நம்ம இங்கே இந்த ஃபோல்டிங், இந்த ஃபேப்ரிக்கோட ஃபோல்டிங் சைடில் இருந்து மார்க் பண்ணிடலாம். இனி இந்த ஷோல்டர் மார்க்கிங்கில் இருந்து கீழே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப்பிங்காக இந்த 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு, இந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேயும் 7 இன்ச் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது 7 இன்ச்சு, ஓகேவா? இங்கேயும் நம்ம வந்து 7 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். இல்லைனா இங்கே 7 இன்ச் இருக்கும், இங்கே வந்து ஒரு புள்ளி எச்சாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அதனால இங்கே 7 இன்ச் இருக்குது அப்படின்னா இந்த 1 இன்ச் பக்கத்துலேயே நமக்கு வந்து கரெக்டாக அந்த 7 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக் வித் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டிவைடட் பை 12. என்னோட ஜஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 36, 36. 36 12ஆல் டிவைட் பண்ணும்போது 3 இன்ச் கிடைக்கும். அந்த 3 இன்ச்சை இந்த ஃபோல்டிங் சைடில் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட நெக் வித். இனி இந்த நெக் வித் பாயிண்ட்டையும் இந்த 1 இன்ச் பாயிண்ட்டையும் கிராஸாக லைன் ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோலோட லென்த். ஆர்ம் ஹோல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் டிவைடட் பை 6 + 1 இன்ச். இது வந்து ஆர்ம் ஹோல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. என்னோட ஜஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 36 இன்ச். அதையே 6ஆல் டிவைட் பண்ணால் 6 இன்ச் கிடைக்கும். அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணோம்னா 7 இன்ச் கிடைக்கும். இந்த 7 இன்ச்சை இந்த 1 இன்ச் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே இருந்து கீழே மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். அடுத்து 1 இன்ச் பாயிண்ட்டு ப்ளஸ் இந்த நெக் வித் பாயிண்ட்டுக்கும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருந்து இனி நம்ம வேஸ்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 14. அந்த 14 இன்ச் கூட 1/2 இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன் நம்ம இந்த 1/2 இன்ச் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? நம்ம இந்த 1/2 இன்ச் நம்ம விடல அப்படின்னா நமக்கு நம்ம ஸ்டிச் பண்ணது போக நமக்கு 3.5 இன்ச் கிடச்சிரும். ஸோ 13.5 இன்ச் கிடச்சிரும். அதனால நம்ம 1/2 இன்ச் இங்கே ஆட் பண்ணிடணும். அடுத்து நம்மளோட சீட் லென்த் பார்த்தீங்கன்னா 22 இன்ச். அது கூட 1/2 இன்ச் ஆட் பண்ணி 22.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா குர்த்தியோட ஃபுல் லென்த் மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் லைன் ட்ரா பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோல்டர் லைன், ஜஸ்ட் லைன், வேஸ்ட் லைன், சீட் லென்த்து, வேஸ்ட் லென்த் எல்லாமே நமக்கு வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். ஜஸ்ட் லைனுக்கும் இந்த 1 இன்ச் லைனுக்கும் சென்டர் மார்க் பண்ணிடலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இங்கே எவ்வளோ இன்ச் எடுத்தோம்? 7 இன்ச். இந்த 7 இன்ச் கூட 1 இன்ச் மைனஸ் பண்ணி இங்கே மார்க் பண்ணிடலாம். அதே இங்கே 7 இன்ச்சை 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 7 இன்ச், இந்த 7 இன்ச்லேருந்து 1 இன்ச் இங்கே மைனஸ் பண்ணியிருக்கோம். இந்த 7 இன்ச்லேருந்து இங்கே 1/2 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த லைன் கூட ஜாயின் பண்ணிடலாம்.
ஜாயின் பண்ணிட்டு இந்த 1 இன்ச் பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் இந்த நம்ம மைனஸ் பண்ணலையா அந்த பாயிண்ட்டையும் நம்ம லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு ஃப்ரண்ட்டுக்கு 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் ஹோல் கர்வை யூஸ் பண்ணி நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட், இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். என்னோட ஜஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 36 இன்ச். அந்த 36 இன்ச் கூட 2 இன்ச் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். பண்ணால் நமக்கு 9.5 வரும். இந்த 2 இன்ச் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஈஸ் அலவன்ஸ் ஓகேவா. இப்போது 36 இன்ச் ஜஸ்ட் ரவுண்டு கூட ப்ளஸ் 2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணோன்னா 9.5 வரும். அந்த 9.5 இந்த ஜஸ்ட் லைனில் இருந்து மார்க் பண்ணிடலாம். 9.5 ப்ளஸ் சைடு சீம் அலவன்ஸ்க்காக நான் 1.5 இன்ச் கொடுக்குறேன். அதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணணும். அடுத்து நம்ம இந்த ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு. பேக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் இருந்து 1/2 இன்ச் வெளியே அப்படி மார்க் பண்ணிவிட்டு இனி இந்த 1 இன்ச் பாயிண்ட்டு இந்த 1/2 இன்ச் பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, பேக்குக்கு 1 இன்ச் இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு இனி இந்த 2 பாயிண்ட்டையும் அப்படியே நம்ம வந்து அவ்வளோதான். இப்போ இந்த ஃப்ரண்ட் வேலை முடிஞ்சிருச்சு. பேக்கோட நெக் லென்த்து பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச். இந்த 1.25 இன்ச்சை இந்த லைன் இருக்கு இல்லையா அந்த லைனில் இருந்து மார்க் பண்ணிடலாம். 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு நெக் வித் எவ்வளோ வந்துச்சு 3 இன்ச். அதே 3 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். லைன் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் லென்த்து நம்ம பார்க்கணும். நெக்கோட வித்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச் கூட 3/4 இன்ச் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3.25 இன்ச் வரும். இந்த 3.25 இன்ச்சை நம்ம இந்த ஃப்ரண்ட்டோட இதில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து எவ்வளோ 3.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். இங்கே எவ்வளோ இன்ச் இருந்தது 3 இன்ச். அதே 3 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு அப்புறம் தான் நம்ம லைன் ட்ரா பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த பாயிண்டில் இருந்து 1/4 இன்ச் வெளியே மார்க் பண்ணணும். இது வந்து ஸ்டிச்சிங்க்காக இந்த 1/4 இன்ச். நான் மார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா நான் வேர் சாக் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நெக் வித்தோட பாயிண்ட்டுக்கும் இந்த 1 இன்ச் பாயிண்ட்டோட இப்போ எவ்வளோ இன்ச் வருது நமக்கு 4 இன்ச். 4 டிவைடட் பை 2 2 இன்ச் கிடைக்குதா. 2 மைனஸ் 0.5 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சை இந்த நெக் வித்தில் இருந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கே இந்த 1/4 இன்ச் மார்க்கையும் இந்த 1.5 இன்ச் மார்க்கையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்கில் இருந்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அதை வந்து இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கர்லை யூஸ் பண்ணி இந்த 2 லைனையும் இப்படி ஜாயின் பண்ணிடணும். நெக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச். அந்த 6.5 இன்ச்சை இந்த பாயிண்டில் இருந்து மார்க் பண்ணிடணும். ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கீ ஹோல் வந்திருக்கு இல்லையா இதை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இங்கே இருந்து நம்ம நெக்கோட லென்த் எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த நெக் லென்த்தை எடுத்துகிட்டு இங்கே இருந்து இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா ஹோல்டிங் சைடில் இருந்து 1.25 இன்ச் இங்கே மார்க் பண்ணிடலாம். 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த 1/2 இன்ச்சையும் இந்த 1.25 இன்ச்சையும் இப்படி கிராஸாக லைன் போடலாம். ஃப்ரீ ஹேண்ட்லேயே இப்படி வச்சு இப்படி போட்டுக்கலாம். இப்படி கீ ஹோல் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட நெக் வந்து முடிஞ்சிருச்சு. இனி நம்ம லென்த்தெல்லாம் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் ரவுண்ட் 31. அது கூட 2 இன்ச் ஆட் பண்ணோன்னா 33 இன்ச் வரும். அதை 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8.25 இன்ச் வரும். அந்த 8.25 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் சைடு சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிடுறேன். 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து சீட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 42 இன்ச். அது கூட 2 இன்ச் ஆட் பண்ணால் 44 இன்ச். அந்த 44 இன்ச்சை
4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11 இன்ச் கிடைக்கும். அந்த 11 இன்ச்சை நம்ம இந்த சீட் லைனில் மார்க் பண்ணிடலாம். இங்கே சீட் லென்த் எவ்வளோ மார்க் பண்ணமோ அதே மார்க்கிங்கை நான் இங்கே வந்து மார்க் பண்ணுறேன். இது வந்து நான் ஸ்ட்ரைட் கட் குர்த்தி அப்படிங்கிறனால நான் இதே மார்க்கிங் நான் வைக்கிறேன். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னா நீங்கள் இங்கே 12 வச்சுட்டு நீங்கள் அந்த சைடு சீன் அலவன்ஸ் 1 இன்ச் ஹிப் கிட்ட நம்ம 1 இன்ச் தான் கொடுப்போம். இங்கேருந்து 1 இன்ச், இங்கேருந்து 11 + 1 இன்ச். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டை மட்டும் இப்படி எடுத்துட்டு ஃப்ரண்ட்டை மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி அகந்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ரெண்டையும் பின் பண்ணிடலாம். பின் வச்சு இது நம்மளோட பேக் ஆர்ம் ஹோல், இது நம்மளோட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல். ஓகேவா? இப்போ நம்ம பேக் மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். உங்களுக்கு கட்டிங் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹை நெக் குர்த்தியை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹை நெக்கை எப்படி கேன்வாஸில் மார்க் பண்ணணும், அப்புறம் எப்படி இந்த குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரீப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.